மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தன்னை மிரட்டி ஏர்செல் நிறுவனத்தை விற்பனை செய்ய வைத்ததாக குற்றம் சாட்டியிருக்கும் ஏர்செல் நிறுவனர் சிவசங்கரன் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பின்தான் இந்தியாவில் பயமின்றி தொழில் நடத்தும் நிலை ஏற்பட்டிருப்பதாக கருத்து தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் சிவசங்கரன் பேட்டியில் தெரிவித்திருப்பது என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இந்தியாவில் 90களின் இறுதியிலும் 2000 தொடக்கத்திலும் முன்னணி நிறுவனமாக இருந்தது ஏர்செல். கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் பிற்காலத்தில் இந்தியாவின் சிறந்த நெட்வொர்க்காகவும் விளங்கியது. 2012ஆம் ஆண்டுக்கு பின் சரிவை சந்தித்த அந்த நிறுவனம் 2018ஆம் ஆண்டில் மொத்தமாக தொழிலை கைவிட்டது. இதற்கு முக்கிய காரணம் அரசியல் நெருக்கடிதான் என்று அப்போதே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் பிரபல யூடியூப் நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்திருக்கும் சிவசங்கரன் ஏர்செல் நிறுவனத்தை தான் விற்க காரணம் அரசியல் ரீதியாக தனக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம்தான் என்று கூறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து அந்த பேட்டியில் தேசிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் காலகட்டத்தில் ஒரு நிறுவனம் வளரத் தொடங்கினால் அதனை குறிப்பிட்ட நபர்களுக்கு விற்க அழுத்தம் வந்திருக்கும், அப்படியான அழுத்தம் காரணமாகத்தான் நான் விற்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் AT&T என்ற அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்றிருந்தால் $8 பில்லியன் அமெரிக்க சம்பாதித்திருப்பேன் எனினும் தனது நிறுவனம் மூலம் 3400 கோடி ரூபாய் சம்பாதித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் தாராள மயம் உள்ளதால் பயமின்றி தொழில் நடத்தும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் கருத்து தெரிவித்தார். மக்களவை தேர்தலுக்கான 5ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றுள்ள நிலையில் இந்தியாவே பரபரப்பாக தேர்தல் முடிவுகளை எதிர்நோக்கியுள்ளது. இந்த வேளையில் காங்கிரஸ் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஏர்செல் நிறுவனர் முன்வைத்துள்ளது சர்ச்சையையும் பெரும் பரபரப்பையும் கிளப்பியுள்ளது.